செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விமான போக்குவரத்து சேவையை தொடங்குவது குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை. முன்பதிவை தொடங்குவதாக ஏர் இண்டியா அறிவித்த நிலையில் மத்திய அரசு விளக்கம். தமிழகத்தில் மேலும் 49 பேருக்கு கொரோனா தொற்று. பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1372 உயர்வு. சென்னையில் காவல்துறை உதவி ஆய்வாளர் ஒருவருக்கு கொரோனா பாதிப்பு. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. மத்திய அரசு நிர்ணயித்த 600 ரூபாய் என்ற விலைக்கே ரேபிட் பரிசோதனை கருவிகள் கொள்முதல். எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் எழுப்பிய கேள்விக்கு தமிழ்நாடு அரசு விளக்கம். பத்திரப்பதிவு அலுவலகங்கள் நாளை முதல் செயல்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்கவும் அறிவுறுத்தல். டெல்லியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 31 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று. நிலைமையை கண்காணிக்க கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவித்தார் கெஜ்ரிவால். தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1372 அதிகரித்துள்ள நிலையில் குணமடைந்தோரின் எண்ணிக்கையும் கணிசமாக உயர்ந்திருக்கிறது. தமிழகத்தில் ஒரே நாளில் 49 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 15 உள்ளது. ஒரே நாளில் 82 பேர் குணமடைந்த நிலையில் இதுவரை 365 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தமிழகத்தில் கொரோனாவிலிருந்து மீண்டவர்கள் விகிதம் 26.6 உள்ளது. உயிரிழந்தோர் விகிதம் 1.1 இருக்கிறது. இந்நிலையில் சென்னை, சேலம், திருச்சி உள்ளிட்ட நகரங்களில் ரேபிட் டெஸ்ட் கருவிகள் மூலம் பரிசோதனைகள் தொடங்கியுள்ளன. இந்த பரிசோதனை கொரோனா அறிகுறியை கண்டறிய மட்டுமே பயன்படுத்தப்படும் என்றும், ஆய்வக பரிசோதனை மூலமே தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு இறுதிப்படுத்தப்படும் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இந்த கொரோனா வைரஸ்க்கு நான் எக்ஸ்போஸ் நான் ஆயிருக்கேன் அப்படின்னா என்னுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகி ஆன்டிபாடி உருவாயிருக்கும். ஐஜிஎம்னு ஒரு ஆன்டிபாடி இருக்கு, அதுக்கப்புறம் ஐஜிஜின்னு ஒரு ஆன்டிபாடி இருக்கு. அப்படி ஆன்டிபாடி உருவாயிருந்துச்சுன்னா அந்த டெஸ்ட்ல பாசிட்டிவ்னு காமிக்கும். ஒருவேளை நான் இந்த வைரஸ்க்கு நான் எக்ஸ்போஸ் ஆகலை அப்படின்னா எனக்கு அது நெகட்டிவ்னு வரும். ஸோ நெகட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவ் வந்தாலும் அதை நம்ம பாசிட்டிவ் டெஸ்ட் நெகட்டிவ் டெஸ்ட் எடுத்துக்க முடியாது. இட் இஸ் ஒன்லி இண்டிகேட்டர். இதனிடையே சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வந்தவர்களில் 21 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். இவர்களில் 12 பேர் ஆண்கள், 9 பேர் பெண்கள். இதில் கேரளாவைச் சேர்ந்த தம்பதியும் அடங்குவர். வீட்டிற்கு சென்றாலும் மேலும் 14 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள அவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேபோல் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்த 10 பேர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். 14 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு நடத்தப்பட்ட 2 பரிசோதனைகளிலும் நோய் தொற்று இல்லை என்பது உறுதியானதை அடுத்து இவர்கள் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். தமிழகத்தில் அதிகபட்சமாக ஒரே நாளில் திருப்பூரில் 28 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 235 அதிகரித்துள்ளது. அதற்கு அடுத்தபடியாக கோவையில் 128 பேருக்கும், திருப்பூரில் 108 பேருக்கும் கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரோட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 70 உள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் 69 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் முந்தைய நாளை விட சனிக்கிழமை 7 பேருக்கு குறைவாக கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 3 நாட்களுக்கு பிறகு கொரோனா பாதிப்பு வெள்ளிக்கிழமை அதிகரித்தது. ஒரே நாளில் 56 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டது. அதற்கு முந்தைய 3 நாட்களாக பாதிப்பு 40க்குள் இருந்தது. இந்த நிலையில் சனிக்கிழமை 49 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்ட நிலையில் தமிழகத்தில் மொத்தம் 1372 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஊரடங்கு காலத்தில் சுங்க கட்டணம் வசூலிக்கும் முடிவால் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கொரோனா பரவலை தடுக்க நாடு முழுவதும் 144 தடை உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதால் வாகன போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் மட்டுமே மாவட்ட எல்லையை கடந்து செல்ல அனுமதி தரப்படுகிறது. இந்த நிலையில் மே 3ஆம் தேதி வரை ஊரடங்கை நீட்டித்த மத்திய அரசு
ஏப்ரல் 20 முதல் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் மாநிலங்களுக்கு இடையே பயணிக்க அனுமதி அளித்தது. இதனால் அத்தியாவசிய பொருட்கள் தங்குதடையின்றி கிடைக்கும் என்பதால் அவற்றின் விலை குறையக்கூடும் என மக்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் ஏப்ரல் 20 முதல் நாடு முழுவதும் உள்ள 572 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்கப்படும் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. 1 கிலோமீட்டர் நெடுஞ்சாலையை பயன்படுத்த 5 ரூபாய் அளவுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. உதாரணமாக, மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கிலிருந்து சென்னைக்கு வெங்காயம் ஏற்றி வரும் லாரி 1400 கிலோமீட்டர் தொலைவுக்கு 7000 ரூபாய் சுங்க கட்டணம் செலுத்த வேண்டும். அதேபோல் சென்னையிலிருந்து மீண்டும் நாசிக் செல்வதற்கும் சுங்க கட்டணம் செலுத்த வேண்டும். ஊரடங்குக்கு முன்பு நாசிக்கிலிருந்து சென்னைக்கு வெங்காயம் ஏற்றி வரும் லாரி மீண்டும் இங்கிருந்து இரும்பு போன்றவற்றை ஏற்றிச் செல்லும். அதனால் லாரி உரிமையாளர்களுக்கு திரும்பிச் செல்லும் போது இழப்பு ஏற்படாமல் இருந்தது. ஆனால் தற்போது 144 தடை உத்தரவு நடைமுறையில் உள்ளதால் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்ல மட்டுமே அனுமதி தரப்பட்டுள்ளது. இதனால் திரும்பிச் செல்லும் போது இழப்பு ஏற்படும் என லாரி உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டால் அதை வாடகையில் சேர்க்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் கூடுதல் தொகை அத்தியாவசிய பொருட்களின் விலையில் எதிரொலிக்கும். தமிழகம் முழுவதும் வரும் 20 முதல் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு பணிகளை மேற்கொள்ள அரசு உத்தரவிட்டுள்ளது. அதே நேரம் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் பணிகளை தொடங்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பதிவுத்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் சுற்றறிக்கையில் கொரோனா பெருந்தொற்று நோய் பரவுவதை தடுப்பதற்கான தெளிவான அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளன. அதில் பதிவுத்துறை அலுவலக நுழைவு வாயிலில் பொதுமக்கள் கைகளை கழுவ ஏதுவாக சோப்பு, தண்ணீரை வைக்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கைகளை சுத்தம் செய்த பிறகே பொதுமக்களை அலுவலகத்திற்குள் அனுமதிக்க வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விமான சேவையை மீண்டும் தொடங்குவது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். ட்விட்டரில் பதிவிட்டிருக்கும் அவர், இது தொடர்பாக மத்திய அரசு முடிவெடுத்த பின்னர் டிக்கெட் முன்பதிவுகளை தொடங்குமாறு விமான சேவை நிறுவனங்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டதாக கூறியிருக்கிறார். முன்னதாக மே 4 முதல் குறிப்பிட்ட சில உள்நாட்டு விமானங்கள் மற்றும் ஜூன் 1 முதல் சில வெளிநாட்டு விமானங்களில் பயணிப்பதற்கான டிக்கெட் முன்பதிவு தொடங்கப்படுவதாக ஏர் இண்டியா விமான நிறுவனம் நேற்று அறிவித்திருந்தது. இதேபோன்று வருகிற மே 4 முதல் இண்டிகோ விமான சேவை தொடங்கப்படும் என்று அந்நிறுவனமும் சில தினங்களுக்கு முன்னர் அறிவித்திருந்தது. ஊரடங்கால் சென்னையில் குற்றங்களின் எண்ணிக்கை 79 விழுக்காடு குறைந்திருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. எப்போதும் பரபரப்பாக இருக்கும் சென்னை நகரில் குற்றங்களுக்கும் குறைவிருக்காது. நகரெங்கும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி குற்றங்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறது காவல்துறை. அதற்கு ஓரளவு பலனும் கிடைத்தது. இருந்தாலும் குற்றங்களின் எண்ணிக்கையில் பெரிய மாற்றமில்லாமல் இருந்தது. ஆனால் ஊரடங்கு உத்தரவு நடைமுறைக்கு வந்த பிறகு சென்னையில் நடைபெறும் குற்றங்களின் எண்ணிக்கை 79 விழுக்காடு குறைந்திருப்பதாக காவல்துறை கூறியுள்ளது. பிப்ரவரி 25 முதல் மார்ச் 15 வரை சென்னையில் 9 கொலைகள், 16 கொள்ளைகள் மற்றும் 1 வழிப்பறி குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அதேபோல் வீடு புகுந்து திருடியதாக 29 வழக்குகளும் 263 திருட்டு வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. காயம் ஏற்படுத்தியதாக 93 வழக்குகள் பதிவாகியிருக்கின்றன. சாலை விபத்துகளில் 54 பேர் உயிரிழந்ததாகவும் 297 பேர் காயமடைந்திருப்பதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் ஊரடங்கு நடைமுறைக்கு வந்த மார்ச் 25 முதல் ஏப்ரல் 15 வரை 5 கொலைகள், 4 கொள்ளைகள், 1 வழிப்பறி வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. வீடு புகுந்து திருடியதாக 12 வழக்குகளும் 49 திருட்டு வழக்குகளும் காயம் ஏற்படுத்தியதாக 17 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சாலை விபத்துகளில் 13 பேர் உயிரிழந்ததாகவும் 56 பேர் காயமடைந்ததாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 புள்ளி விவரங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது சென்னையில் கொலை வழக்குகள் 44 விழுக்காடும், கொள்ளை வழக்குகள் 75 விழுக்காடும், வீடு புகுந்து திருடும் வழக்குகள் 59 விழுக்காடும் குறைந்துள்ளன. அதேபோல் சாலை விபத்துகளில் உயிரிழப்போர் எண்ணிக்கை 75 விழுக்காடும்,
காயமடைவோர் எண்ணிக்கை 81 விழுக்காடும் குறைந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஊரடங்கு காலத்தில் சென்னையில் குற்றங்களின் எண்ணிக்கை 79 விழுக்காடு குறைந்துள்ளது. ஊரடங்குக்கு பிறகும் குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க கூடாது என்பதே காவல்துறை மற்றும் சென்னை மக்களின் எதிர்பார்ப்பு. புதிய தலைமுறைக்காக சுப்பிரமணியன். உலகம் முழுவதும் சென்னை உயர்நீதிமன்ற அரசு வழக்கறிஞரின் உதவியாளருக்கு கொரோனா தொற்று என தகவல் வெளியான நிலையில் அவருக்கு பாதிப்பு இல்லை என மருத்துவ பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கையாக பொது முடக்கம் அமலில் இருக்கும் நிலையில் அவசர வழக்குகள் நீதிமன்றங்களிலும் வீடியோ கான்பரன்சிங் மூலமாகவும் விசாரிக்கப்பட்டு வருகின்றன. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 15, 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் நீதிமன்ற 2வது அறையில் வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வந்தன. குறிப்பிடப்பட்ட 3 நாட்களில் நீதிமன்றத்திற்கு வந்து சென்ற அரசு வழக்கறிஞர் ஒருவரின் உதவியாளருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக சந்தேகம் எழுந்தது. இதுகுறித்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி AP சாஹி மற்றும் மூத்த நீதிபதிகள் அடங்கிய குழு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் குழந்தைசாமியுடன் ஆலோசனை நடத்தினர். பின்னர் நீதிமன்றம் முழுவதும் கிருமிநாசினி தெளிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனையடுத்து அந்த உதவியாளரின் ரத்த மாதிரி சேகரிக்கப்பட்டு பரிசோதனை நடத்தப்பட்டது. அதில் அவருக்கு கொரோனா தொற்று இல்லை என தெரியவந்துள்ளது. ராபிட் டெஸ்ட் கருவிகளின் கொள்முதல் விலையை அறிவிக்க வேண்டும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்திய நிலையில் மத்திய அரசு நிர்ணயித்துள்ள 600 ரூபாய்க்கு வாங்கப்படுவதாக தமிழக அரசு விளக்கமளித்துள்ளது. முகநூலில் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கும் பதிவில் கொரோனா நோய் தொற்று பரிசோதனை கருவி எத்தனை வாங்கப்பட்டன, அதன் விலை விவரங்களை சத்தீஸ்கர் மாநில அமைச்சர் வெளிப்படையாக அறிவித்துள்ளார் என்று தெரிவித்துள்ளார். அதேபோல தமிழக அரசும் எத்தனை கருவிகள் வாங்கப்பட்டன, என்ன விலைக்கு வாங்கப்பட்டன என்பதை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ராபிட் டெஸ்ட் கருவி ஒன்றின் விலை 600 ரூபாய் என்றும் மத்திய அரசு நிர்ணயித்த விலைக்குதான் அவை வாங்கப்பட்டதாகவும் தமிழக அரசு விளக்கமளித்துள்ளது. அவர்கள் எடுத்த அதே வேளையில் தமிழகத்திலும் இந்த டெஸ்ட் மிக விரைவில் மிக சிறப்பாக அதிக அளவில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அதே நிறுவனத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்த அதே ரேட்டில் அடுத்த நாளே நாங்கள் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணோம். தமிழகம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்வதற்காக 3 லட்சம் ராபிட் கிட்கள் வாங்கப்பட்டுள்ளன. சீனாவின் குவாங்சு நகரிலிருந்து வாங்கப்பட்ட பரிசோதனை உபகரணங்கள் ஏர் இண்டியா சிறப்பு விமானம் மூலம் கொண்டுவரப்படுகிறது. சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் மிஸ்ரி இந்த தகவலை தெரிவித்துள்ளார். ராபிட் டெஸ்ட் கருவி என்றால் என்ன? கொரோனா பரிசோதனையில் அதன் முக்கியத்துவம் என்ன? ராபிட் டெஸ்ட் கருவி எவ்வாறு செயல்படுகிறது என்ற பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளிக்கிறது இந்த தொகுப்பு. கருவுற்று இருக்கிறார்களா என்பதை கண்டறிய பெண்களுக்கு உதவும் கருவியைப் போல் இருக்கும் இந்த பொருள்தான் ராபிட் டெஸ்ட் கருவி. விரல் நுனியிலிருந்து எடுக்கப்படும் ஒரு சொட்டு ரத்தம் போதும் உடலில் கொரோனா வைரஸ் உள்ளதா இல்லையா என்பதற்கான அறிகுறியை மட்டுமே காட்டும். நெகட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவ் வந்தாலும் அதை நம்ம பாசிட்டிவ் டெஸ்ட் நெகட்டிவ் டெஸ்ட் எடுத்துக்க முடியாது. இட் இஸ் ஒன்லி இண்டிகேட்டர். நமது உடலில் கொரோனா வைரஸ் நுழைந்தால் அதனை எதிர்த்து போரிட இரத்தத்தில் ஆன்டிபாடி எனும் பிற பொருள் எதிரி உருவாகும். அவ்வாறு பிற பொருள் எதிரி உருவாகி உள்ளதா இல்லையா என்பதை கண்டறிவதற்கே ராபிட் டெஸ்ட் கருவி பயன்படுத்தப்படுகிறது. அதாவது கொரோனாவுக்கு எதிரான பிற பொருள் எதிரி நம் இரத்தத்தில் உருவாகி இருந்தால் அந்த கருவியில் 2 சிவப்பு நிற கோடுகள் காட்டும். அது பாசிட்டிவ். அப்படியானால் நமக்கு கொரோனா இருப்பதாக அர்த்தம் இல்லை, ஆனால் அதற்கான வாய்ப்பு உள்ளதாக அர்த்தம். அதே சமயம் இரத்தத்தில் கொரோனாவுக்கு எதிரான பிற பொருள் எதிரி இல்லாவிட்டால் ராபிட் டெஸ்ட் கருவியில் ஒரே ஒரு சிவப்பு நிற கோடு மட்டுமே காட்டும். அது நெகட்டிவ். அப்படியானால் கொரோனாவுக்கான அறிகுறி இல்லை என நிம்மதி அடையலாம். இது மெயினாக கான்டாக்ட் ட்ரேசிங் இல்லை ஹாட்ஸ்பாட் ஏரியாஸ், ஆல்ரெடி கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க, இல்லை அவங்க கூட ட்ராவல் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த டெஸ்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு தான். நம்ம ப்ரைமரி ப்ரிலிமினரியாக சஸ்பிஷன் இருந்துச்சுன்னா இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம ரியல் டைம் PCR டெஸ்ட் தான் நம்ம பண்ணணும். ராபிட் டெஸ்ட் கருவியில் மேற்கொள்ளப்படும் சோதனை முடிவை சுமார் 15 நிமிடங்களிலேயே அறிந்து கொள்ள முடியும். ஒரு கருவியை 600 ரூபாய்க்கு தமிழக அரசு வாங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ராபிட் டெஸ்ட் கருவி முதல் நிலை சோதனைக்கு மட்டுமே. இந்த சோதனையில் பாசிட்டிவ் என முடிவு வரும் பட்சத்தில்
உடனடியாக கொரோனாவை உறுதிப்படுத்தும் ரியல் டைம் PCR பரிசோதனை செய்யப்பட்டு நோயாளிக்கு உடனடி சிகிச்சையை விரைவுபடுத்த முடியும். சென்னை கொளத்தூரில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டோருக்கு அந்த தொகுதியின் எம்எல்ஏவும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் நிவாரண உதவிகளை வழங்கினார். அது குறித்த விவரங்களை செய்தியாளர் முருகேசனிடம் கேட்கலாம். முருகேசன், கொளத்தூர்ல நிவாரண உதவிகள் வழங்கப்பட்ட போது விதிமுறைகள் உரிய முறையில பின்பற்றப்பட்டதா? சூரஞ்சனி, தற்போது திமுக தலைவர் ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியான கொளத்தூரில் தொகுதி எம்எல்ஏ அலுவலகத்தின் சார்பில் அனிதா அச்சீவ்மெண்ட் அகாடமி என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அதில் மாணவிகளுக்கு கணினி பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. அந்த இதுவரை 4 பேட்ச்கள் படித்து முடித்து செல்கிறது. தற்போது 4வது பேட்சுக்காக படித்து வரும் மாணவிகளுக்கு ஒரு 200 பேர்களுக்கு அரிசி மற்றும் 14 வகையான மளிகை பொருட்கள் மற்றும் சானிடைசர் உட்பட எல்லாம் வழங்கினார். அப்போது 3 மீட்டர் இடைவெளியில் விட்டு சமூக இடைவெளி கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக வட்டம் போடப்பட்டுள்ளது. அந்த வட்டத்தில் மாணவிகள் அனைவரும் வரிசை நிறுத்தப்பட்டுள்ளனர். மாணவிகள் கூட்டம் கலந்து வந்திருக்கூடாது என்பதற்காக அவர்கள் இருக்கும் இடத்திற்கே ஸ்டாலின் நேரடியாக சென்று அந்த நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தோரஞ்சனே, முருகேசன், இது தவிர திமுகவின் சார்பாக வேறு என்னென்ன உதவிகள் எல்லாம் செய்யப்பட்டு வருகிறது? திமுக அதாவது தன்னார்வ தொண்டர்களை தவிர மற்ற கட்சியினர்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக திமுக தலைவர் வைகோ உள்ளிட்ட ஸ்டாலின் வைகோ உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். அதைத் தொடர்ந்து தற்போது ஒவ்வொரு மாவட்டத்தின் சார்பாக திமுகவின் சார்பாக நலத்திட்ட உதவிகள் அந்தந்த பகுதியில் வாங்கப்பட்டு வருகிறது. அரிசி உட்பட மளிகை பொருட்கள் உட்பட எல்லாவற்றும் வழங்கி வருகிறார்கள். ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியில் நேரடியாக வாங்கி வருகிறார். தற்போது வீட்டில் கிளம்பி வருவதற்கு முன்பு எழும்பூர் தொகுதியிலும் கொளத்தூர் தொகுதியிலும் வழங்கி வருகிறார். ஆர்கே நகர் தொகுதி மற்றும் துறைமுகம் தொகுதி உள்ளிட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்று நலத்திட்ட உதவிகளை அந்த மாவட்டத்தின் சார்பாக தொடங்கி வைத்து தற்போது தனது சொந்த தொகுதியில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முருகேசன். சென்னையில் போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள பகுதிகளில் ஒன்றான OMR சாலை ஊரடங்கில் எப்படி இருக்கிறது? பருந்து பார்வையில் உங்களுக்காக. OMR என்று அழைக்கப்படும் பழைய மகாபலிபுரம் சாலையில்தான் சென்னையில் அதிக IT நிறுவனங்கள் செயல்படுகின்றன. தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய பல்லாயிரக்கணக்கானோர் இந்த சாலை வழியாகத்தான் பயணிப்பர். வாகனங்கள் அணிவகுப்பு எப்போதும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்ததாக காணப்படும் இந்த சாலையில் தற்போது ஊரடங்கு காரணமாக மனித தலைகளையே காண முடிவதில்லை. மத்திய கைலாஷ் பகுதியில் தொடங்கி சோழிங்கநல்லூர் வரையிலான பகுதிகளில் எப்போதும் வாகனங்களில் ஊர்ந்துதான் செல்ல முடியும். ஆனால் கொரோனா தடுப்புக்கான கட்டுப்பாடுகளால் IT நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதால் மக்கள் பயன்பாடின்றி சாலை வெறிச்சோடி காணப்படுகிறது OMR சாலை. வாகனங்களின் இரைச்சல் கேட்டுக்கொண்டே இருக்கும் பழைய மகாபலிபுரம் சாலையில் ஊரடங்கால் நிசப்தம் நிலவுகிறது. தொடரும் செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தனிமனித இடைவெளியை பின்பற்றாமல் தொழிலாளர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு தனது தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் 1700 ஆட்டோ, கார் ஓட்டுநர்கள் உள்ளிட்டோருக்கு அத்தியாவசிய பொருட்களை நிவாரணமாக வழங்கினார். அப்போது தனிமனித இடைவெளியை கடைபிடிக்காமல் தொழிலாளர்கள் பொருட்களை வாங்கிச் சென்றதாக கூறப்படுகிறது. ஊரடங்கு காரணமாக வாழைப்பழங்கள் வீணாகும் சூழல் ஏற்பட்டதால் அவற்றை விவசாயி ஒருவர் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கி வருகிறார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் தாராப்பட்டி பகுதியைச் சேர்ந்த விவசாயி பஞ்சராஜ் 40 ஏக்கரில் வாழை பயிரிட்டிருந்தார். இதற்காக 2 லட்சம் ரூபாய் வரை செலவழித்து பராமரித்து வந்தார். இந்நிலையில் வாழைத்தார்கள் அறுவடைக்கு தயாரான நிலையில் ஊரடங்கு காரணமாக அதனை விற்பனைக்கு கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பெரும் இழப்பை சந்தித்துள்ள விவசாயி மக்களுக்கு உதவ முன் வந்தார். அதன்படி கிராம மக்கள் வீட்டிற்கு ஒரு வாழைப்பழத்தாரை எடுத்துக்கொள்ள விவசாயி அனுமதித்துள்ளார். மேலும் சுமார் 4000 வாழைத்தார்கள் மரத்திலேயே பழுத்ததால் அதனையும் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கியுள்ளார்.
புதுச்சேரியில் மதுபான கிட்டங்கியை உடைத்து மதுபானங்களை கொள்ளையடித்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மறைமலை அடிகள் சாலையில் உள்ள தனியார் மதுபான கிட்டங்கியின் பூட்டை உடைத்த நபர்கள் 10,000 ரூபாய் மதிப்பிலான மதுபானங்களை திருடிச் சென்றனர். இச்சம்பவம் தொடர்பாக ஒதியஞ்சாலை காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் கோவிந்தசாலையைச் சேர்ந்த 2 மதுபானங்களை திருடிச் சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து 2 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பஞ்சாப் மாநிலம் மன்சா நகரைச் சேர்ந்த ஒரு குழந்தையின் பிறந்த நாளை வாழ்நாளின் மறக்க முடியாத நிகழ்வாக காவல்துறையினர் மாற்றியுள்ளனர். ஊரடங்கு அமலில் உள்ள போதிலும் அக்குழந்தையின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என நினைத்த பெற்றோர் அதற்காக காவல்துறையினரிடம் உதவி கோரியுள்ளனர். உடனடியாக அவர்களது வீட்டிற்கு சென்ற காவலர்கள் அக்குழந்தைக்கு வீட்டு வாசலில் நின்றபடி கேக் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து பாடலை பாடி வியக்க வைத்துள்ளனர். கோவை மாவட்டம் சிங்காநல்லூரில் கர்ப்பிணி ஒருவருக்கு பிரசவம் பார்க்க பெண்களே தயக்கம் காட்டிய நிலையில் ஆட்டோ ஓட்டுநரும் எழுத்தாளருமான சந்திரன் பிரசவம் பார்த்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாம் பார்க்கும் இந்த காட்சியில் பெண்ணிற்கு பிரசவம் பார்க்கும் இவர் ஆட்டோ ஓட்டுநர் சந்திரன். விசாரணை படத்துக்கு ஆதாரமான லாக்அப் என்ற புத்தகத்தை எழுதியவரும் இவர்தான். பிரசவ வலியால் துடித்த பெண்ணுக்கு தாயுமானவராகவும் மாறியுள்ளார். கோவை துளசி லே அவுட் பகுதியில் வசித்து வரும் ஒடிசாவைச் சேர்ந்த நிறைமாத கர்ப்பிணி பிரசவ வலியால் துடித்தார். உடனே அவருடன் கூலி வேலை செய்பவர்கள் அந்த பெண்ணை தூக்கி மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்காக ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்தனர். ஆம்புலன்ஸ் வர தாமதமானதால் அப்பகுதியில் இருந்த சந்திரன் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது அந்த பெண்ணிற்கு பிரசவம் தொடங்கியுள்ளது. உடனிருந்த பெண்கள் என்ன செய்வது என திகைத்து நின்ற நேரத்தில் அவருக்கு உதவ முன்வந்தார் சந்திரன். அட போங்க, ஏதோ உதவணும் அப்படின்னு போய் பார்க்குறேன், புள்ள குத்த வச்சு உட்காந்துட்டு இருந்தது. நான் போய் குமிஞ்சேன், புள்ள தடுத்தா. நான் சொடுதம்மா சொடுதோ அப்படின்னேன். உடனே விட்டுட்டா. அப்போ நம்ம உட்கார வச்சு பார்க்குறேன், குழந்தை அப்படியே அது பிரசவம் பார்க்கணுன்னா அது நடக்குது. நாம் ஒன்றும் உதவுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அது பிரசவம் நடந்துகிட்ருக்கு. அதை அப்படியே கையில் குழந்தைய பிடிச்சி வெளியே எடுத்துட்டேன் நான். நல்ல வேலையாக ஆம்புலன்ஸ் வேன் வந்தது. இளம் மருத்துவர் ஒருத்தர் இறங்கி ஓடி வந்தார். வந்தவர் அவர் உடனடியாக விஷயத்தை புரிஞ்சிட்டார். குழந்தை நல்லா இருக்கான்னு கேட்டார். நல்லா இருக்குன்னு அவருக்கு ஒரு தடவை எடுத்து காட்டினேன். உடன் இருந்த பெண்களே கர்ப்பிணிக்கு உதவ தயக்கம் காட்டியது வருத்தத்தை ஏற்படுத்தியதாகவும், இது குறித்து அவர்களிடமே கேட்டபோதுதான் மற்ற பெண்களின் உணர்வுகளையும் புரிந்து கொள்ள முடிந்ததாகவும் கூறுகிறார் சந்திரன். என்ன இப்படி இருக்கீங்க, ஒருத்தர் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள்லாம் புள்ள பெற்றிருக்கோம்னா நாங்கள் எப்போ பார்த்தோம், அடுத்தவங்களுக்கு புள்ள பிறந்தது நாங்கள் பார்க்கவே இல்லையே. அதுபோக நாங்கள் பெற்றதே பாதி மயக்கத்தில், என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. இதுதான் அவங்க பதிலாக இருந்தது. தாயும் சேயும் தற்போது நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். துரிதமாக செயல்பட்டு கர்ப்பிணிக்கு தாயாக மாறி ஆட்டோ ஓட்டுநர் பிரசவம் பார்த்த நிகழ்வு மனிதநேயத்துக்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் செய்தியாளர் ஐஸ்வர்யா. ஊரடங்கின் போது குழந்தைகள் தொடர்பான ஆபாச படங்களை பார்த்தால் பரப்பினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு கூடுதல் டிஜிபி ரவி எச்சரித்துள்ளார். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆபாச வீடியோக்களை அதிக அளவில் பதிவிறக்கம் செய்து பரப்புவதாக ஒரு புள்ளிவிவரம் தெரிவிக்கின்றது. இது சம்பந்தமாக எங்களுடைய விசாரணையை நாங்கள் முடுக்கிவிட்டிருக்கின்றோம். எனவே குழந்தைகள் சம்பந்தமான ஆபாச வீடியோக்களை பதிவிறக்கம் செய்து பார்த்து பரப்புவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஆபாச படங்களை பார்ப்பதோ அல்லது குடும்ப வன்முறையில் ஈடுபடுவதோ குற்றம். இதில் ஈடுபடுவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக நாகை மாவட்டம் வேதாரண்யத்தைச் சேர்ந்த ஏழை முதியவருக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. துளசியாப்பட்டினத்தைச் சேர்ந்த 70 வயதான துரைராஜ் என்பவர்
இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற வசதி இல்லாமல் தவித்து வருகிறார். அவரது 3 மகன்களும் உடல் மற்றும் மன வளர்ச்சி குன்றியவர்கள் என்பதால் துரைராஜ் நடத்தும் பெட்டிக்கடை மூலமே அந்த குடும்பம் பிழைத்து வந்தது. ஆனால் ஊரடங்கு உத்தரவு காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் துரைராஜின் குடும்பம் தவித்து வருவதாக புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. இந்நிலையில் துரைராஜுக்கு மாதந்தோறும் முதியோர் உதவித்தொகை வழங்க நாகை மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் உத்தரவிட்டார். அதற்கான ஆணை முதியவருக்கு வழங்கப்பட்டதோடு பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகள் சார்பில் அரிசி, காய்கறி, உணவுப் பொருட்கள் போன்றவையும் வழங்கப்பட்டன. சென்னையில் உள்ள பீனிக்ஸ் மாலில் பணிபுரிந்த அரியலூரைச் சேர்ந்த பெண் ஒருவர் கொரோனாவிலிருந்து பூரண குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார். தனிமைப்படுத்தப்பட்ட நாட்களை அவர் எப்படி கடந்தார் பார்க்கலாம். நான் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறேன். எனக்கு என்னைய பார்த்துக்கிட்ட டாக்டர்ஸ்க்கு, நர்ஸுங்களுக்கு, போலீஸ்காரங்களுக்கு எனக்கு பாதுகாப்பு, எங்கள் வீட்டுக்கு எனக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்ததுக்காக எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிற விதமாக இந்த டிக்டாக் பண்ணுறேன். நம்பிக்கையின் உந்துதல் தந்த மகிழ்ச்சியில் வெளிவரும் வார்த்தைகள் தான் இவை. டிக்டாக் வீடியோவில் நன்றி மழை பொழிந்து கொண்டிருக்கும் இவர் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். சென்னை வேளச்சேரியில் உள்ள பீனிக்ஸ் மாலில் பணியாற்றிய இவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இவர் அச்சத்தின் கோரப்பிடியில் சிக்கிவிடாமல் மனதிடத்தோடு இருந்தார். 28 நாட்கள் அளிக்கப்பட்ட சிகிச்சை நோய் தொற்றின் பாதிப்பிலிருந்து அவரை மீட்டிருக்கிறது. நோய் தொற்றுக்கு ஆளாகிவிட்டோமே என்ற மன உளைச்சலுக்கு இடையே 4 சுவர்களுக்குள் நாட்களை கடத்துவது என்பது மிகவும் கடினம். தனிமைப்படுத்தப்பட்ட காலகட்டத்தில் கலைத்திறனை பொழுதுபோக்காக மாற்றிக்கொண்ட இவர் தனக்குள் இருந்த கவிஞரையும் தட்டி எழுப்பியிருக்கிறார். விளக்கேற்றணும்னு சொல்லியிருந்தாங்களா, அப்போ இது நான் எழுதின கவிதைகள். அது இல்லாமல் அதுக்கப்புறம் இந்த டைரி எழுதியிருக்கேன். மருத்துவமனையிலிருந்து புறப்படும் முன் அவரை கைதட்டி உற்சாகப்படுத்திய மருத்துவர்கள் பழக்கூடையுடன் நம்பிக்கையையும் கொடுத்து வெளியே அனுப்பி வைத்தனர். வீடு திரும்பிய அவர் புதிய தலைமுறைக்கு அனுப்பியுள்ள காணொலியில் தனிமையை நினைத்து யாரும் பயப்பட வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளதோடு தன் அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டுள்ளார். டாக்டர்ஸோ நர்ஸோ அவங்க சொல்கிறத கேட்டு நடந்துக்கங்க. அப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக க்யூர் ஆகி வெளியே வந்துடுவீங்க. 28 நாள் தான். அந்த 28 நாளை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணாமல் நல்லா இருங்க. உங்களுக்கு தேவையானதை கேட்டு வாங்கி செய்யுங்க. அதை தனிமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படாதீங்க. அதை உங்களால் எப்படி பொழுதுபோக்க முடியுமோ அப்படி பொழுதுபோக்குங்க. பொழுது போகலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்குன்னு தனிப்பட்ட திறமை ஏதாவது இருக்கும்ல, அதை கேட்டு வாங்கி பண்ணுங்க. புதிய தலைமுறைக்காக அரியலூர் செய்தியாளர் செந்தில்குமார். கோவை மாவட்டம் வால்பாறையில் 2 தினங்களுக்கு முன் பிரசவித்த பெண்ணுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தாயும் குழந்தையும் கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சேது மாதவனிடம் கேட்கலாம். சேது மாதவன், அந்த பெண்ணுக்கு எப்போது கொரோனா உறுதி செய்யப்பட்டது? குழந்தைக்கும் தொற்று இருக்கிறதா? வணக்கம் மேடம். இப்போ பாத்தீங்கன்னா வால்பாறை பகுதிங்கிறது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல அமைஞ்சிருக்குது. இங்க பாத்தீங்கன்னா வால்பாறை பகுதி மலை தேயிலை தோட்டம் நிறைஞ்ச பகுதி. இங்க சுமாரா ஒரு 25,000 பேர் மக்கள் வேலை செய்யறாங்க. தற்சமயம் வரையும் உலக நாடு முழுவதும் ஆட்சி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் வால்பாறை பகுதியில் தற்சமயம் வரை யாருக்குமே பரவலை. இதை குறித்து இங்க இருக்கிற நகராட்சி ஆணையமோ காவல்துறை ஆணையமோ துரிதமாக வேலை செஞ்சுட்டு வராங்க. தற்சமயம் பாத்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி வால்பாறையிலிருந்து பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு பிரசவத்துக்காக சென்ற ஒரு பெண்ணுக்கு கொரோனா தொற்று இருக்கிறதாக நேற்று இரவு அவங்கள கோயம்புத்தூர் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. தற்சமயம் பாத்தீங்கன்னா நேற்று இரவு இது ஒரு 1:30 மணிக்கு வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து. இது வால்பாறை பகுதிங்கிறதுனால பிரசவத்துக்காக இங்க போதுமான வசதி இங்க இல்லை வால்பாறை பகுதியில. அதனால இங்க முதல் சிகிச்சை பெற்று அந்த பெண்ணு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்க சிகிச்சைக்காக பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்ட போது அங்கே ஏற்கனவே ஆனமலை பகுதியிலிருந்து பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு பிரசவத்துக்காக வந்த ஒரு பெண்ணுக்கு கொரோனா தொற்று இருப்பதாக உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அங்க இருக்கிற மொத்தம் அங்க இருந்த அந்த ஹாஸ்பிட்டல்ல பேஷண்டா இருந்த 5 பேஷண்ட், 5 டாக்டரு, 14 ஒர்க்கர்ஸ், இவங்க அத்தனை பேத்துக்குமே கொரோனா அறிகுறி டெஸ்ட் ரத்த பரிசோதனை எடுத்திருக்காங்க.
இந்நிலையில வந்து அவங்க இந்த ரத்த பரிசோதனை எடுத்து தற்சமயம் வந்து 2 நாட்கள் அல்லது வந்து 3 நாள் கழிச்சு தான் அதோட ரிசல்ட் வந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து இந்த பெண்ணு வந்து பிரசவம் ஏற்பட்டு 2 நாள் குழந்தை பெற்று நேற்று வந்து வால்பாறைக்கு வந்து அனுப்பியிருக்காங்க, டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஆனா வந்து பிளட் சாம்பிள் வந்து லேட்டா தான் வந்திருக்குது. அந்த ரிப்போர்ட் வந்து லேட்டா வந்தனால வந்து நேற்று இரவு வந்து நேற்று மாலை இதோட தகவல் தெரிஞ்சு நேற்று இரவு வந்து அந்த பெண்ணையும் அந்த குழந்தையும் அந்த பெண் வந்து ஊனமுற்றவர் என்பதனால வந்து அவங்களோட உறவினர் ஒருத்தரை வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க. இது குறித்து வந்து வால்பாறை பகுதியில் இருக்கிற எல்லாருமே பரபரப்பா இருக்காங்க. தற்போது வந்து இங்க வால்பாறை பகுதியில வந்து நகராட்சி நிர்வாகம் வந்து அந்த பெண் தங்கியிருந்த வீடு, அவங்களோட உறவினர்கள் வீடு, அந்த உறவினர் வீட்டுக்கு செல்லக்கூடிய வழிகள் எல்லாத்தையுமே வந்து சீல் வைக்கும் பணியில ஈடுபட்டு இருக்காங்க. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சேதுமாதவன். உழைக்கும் வர்க்கத்திற்கு, குறிப்பாக தினமும் உழைத்து பிழைக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு தற்போதைய சூழல் பெரும் நெருக்கடியை தந்து கொண்டிருக்கிறது. சங்கரன் கோவில் விசைத்தறி தொழிலாளர்களும் இதற்கு விதிவிலக்கல்ல. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக விசைத்தறி தொழில் உள்ளது. இங்கு 5000த்திற்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் உள்ளன. நூலுக்கு பசை போடுதல், பாவு போடுதல் மற்றும் டப்பா போடுபவர்கள், வைண்டிங் போடுபவர்கள், தறி நெய்பவர்கள் என 10,000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிகின்றனர். நாளொன்றுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பிலான துணிகள் உற்பத்தி செய்யப்பட்டு குஜராத், கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கு அனுப்பப்படும் நிலையில் ஊரடங்கால் மௌனித்திருக்கின்றன விசைத்தறிகள். இதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக சுமார் 3 கோடிக்கு கூலி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள் சிறு விசைத்தறியாளர்கள். நாங்கள் மட்டுமே சுயமா ஒரு 10 தறி ஓட்டுறோம். எங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் மதிப்புள்ள உற்பத்தி பொருட்கள் தேக்கமாயிருக்கு. இந்த 5 லட்சம் மதிப்புள்ள உற்பத்தி பொருட்கள் நாங்கள் எப்படி அடுத்து வெளியில கொண்டு போறதுன்னு தெரியல. எங்களுக்கு ஊரடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மூலப்பொருட்கள்லாம் எப்படி கொண்டு வரதுன்னு தெரியல. சரக்குகளை எங்கே அனுப்ப, எங்கே கொடுக்க, பணம் எப்படி வாங்க நிலைமை தெரியாமல் நாங்களும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். மேலும் தொழிலாளர்கள் நிறைய பேர் கூலிகளுக்கு இந்த பேங்கில் லோன் வாங்கியிருக்கிறாங்க. அவங்களும் லோனு வட்டி கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. வாரம் ஒரு முறை கூலி பெற்று அதன் மூலம் வாழ்க்கை நடத்தி வந்ததால் தற்போது வருமானம் இல்லாமல் செய்வதறியாது திகைத்து நிற்கின்றனர் தொழிலாளர்கள். விசைத்தறியில் வேலை பார்க்குற அனைத்து தொழிலாளர்களும் நலவாரிய உறுப்பினர் கிடையாது. எனவே தமிழ்நாடு அரசு வந்து கருணை கூர்ந்து விசைத்தறியில் வேலை செய்கிற நலவாரிய உறுப்பினர் அல்லாத தொழிலாளர்களுக்கும் அந்த 2000 ரூபாய் பணமும் அந்த ரேஷன் கடை மூலமா வழங்குற மளிகை பொருளும் கொடுத்துச்சு அப்படின்னா சங்கரங்கோவில் விசைத்தறி தொழிலாளர்களை பட்டினி சாவில் வந்து பாதுகாக்கலாம். தறிக்குள் இவர்களின் வாழ்க்கை ஊடாடி கொண்டிருக்கும் நிலையில் இவர்களின் வாழ்க்கையை வறுமை நெய்து கொண்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக சங்கரன் கோவிலில் இருந்து செய்தியாளர் ஈஸ்வரமூர்த்தி. ஊரடங்கு நேரத்தில் மக்களை பாதுகாப்பதே முக்கியம் என கூறி தனது திருமணத்தை ஒத்திவைத்துள்ளார் கர்நாடக பெண் காவல் அதிகாரி. யார் இவர்? பார்க்கலாம். கண்ணுக்கு புலப்படாத எதிரியான கொரோனாவுக்கு எதிரான யுத்தத்தில் போர் முனையில் உள்ள சிப்பாய்களைப் போல மருத்துவர்கள், செவிலியர்கள், காவலர்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்டோர் பணியாற்றி வருகின்றனர். இந்த இக்கட்டான காலகட்டத்தில் சிலர் தங்களது சொந்த காரியங்களை கூட தள்ளி வைத்து வருகின்றனர். அந்த வகையில் கர்நாடகா மாநிலம் மாலவள்ளி பகுதியில் காவல்துறை துணை கண்காணிப்பாளராக பணியாற்றி வரும் பிருத்வி தனது திருமணத்தை ஒத்திவைத்தது தெரியவந்துள்ளது. அவருக்கும் IAS அதிகாரியான டயமாப்பா என்பவருக்கும் கடந்த 5ஆம் தேதி திருமணம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனிடையே பிருத்வி பணிபுரிந்து வரும் மாலவள்ளி பகுதி கொரோனாவின் ஹாட்ஸ்பாட்டாக அறிவிக்கப்பட்டது. இதன் எதிரொலியாக தனது திருமணத்தை ஒத்திவைத்தார் அந்த பெண் அதிகாரி. மக்களை பாதுகாக்கும் பணிதான் தற்போது முக்கியமே தவிர தனது மணவிழா அல்ல என்று கூறியுள்ளார் பிருத்வி. இவரது முடிவை காவல்துறையினர், நடிகையும் கர்நாடக மாநில MPயுமான சுமலதா உள்ளிட்ட பலரும் பாராட்டியுள்ளனர். ஊரடங்கு அமலில் இருப்பதால் அமெரிக்காவில் ஒரு ஜோடிக்கு வாகன நிறுத்தும் இடத்திலேயே திருமணம் நடைபெற்றது.
கலிபோர்னியாவை சேர்ந்த ஆலிசன் மற்றும் சர்ஜியோ ஆகிய இருவருக்கும் ஹவாயில் திருமணம் நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் பயண கட்டுப்பாடு போடப்பட்டதால் அவர்களால் ஹவாய்க்கு செல்ல முடியவில்லை. இந்நிலையில் கலிபோர்னியாவிலேயே பதிவு திருமணம் செய்ய முடிவெடுத்தனர். ஹாக்கி விளையாட்டு மைதானத்தின் வாகன நிறுத்த பகுதியில் தற்காலிகமாக பதிவுத்துறை அலுவலகம் செயல்படுகிறது. எனவே அங்கேயே இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.